உணவுப் பொருட்களை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு திட்டங்கள் தன்னிடம் உள்ளது என்று கூறியுள்ள சீமான், தான் ஆட்சிக்கு வந்தால் கடனுக்கு பொறுப்பேற்க முடியாதெனவும், முன்னாள் ஆட்சியாளர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து கடனை அடைக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். தற்சார்பு பொருளாதாரம் பத்தி நிறைய பேசிருக்கீங்க, நிறைய இதை முன் வச்சிருக்கீங்க. 10 லட்சம் கோடி கடன்ல இருக்குங்கிறதையும் சொல்லிட்டீங்க. இதை மீட்கிறதுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் வச்சிருக்கீங்க? முகேஷ் அம்பானி 1 லட்சம் கோடி திவாலாயிருச்சுட்டு போயிட்டாப்ல. மஞ்சள் நோட்டீஸ் என் அரசு திவாலாயிருச்சுட்டு சட்டசபை தீர்மானம் போட்டு ஒரு மஞ்சள் அறிக்கை கொடுத்துட்டு போயிடுவேன். ஏற்கனவே இருந்தோன்ட்ட வாங்கிக்க, இதுக்கு அந்த கடனுக்கு நான் பொறுப்பு இல்லை. என் மக்களை கடன் சுமைச்சு வட்டி கட்டிட்டு வீழ்த்த முடியாது. இவங்க வாங்கி ஒரு நலத்திட்டத்தை கூட நிறைவேற்றல. கல்வித்தரத்தையோ, மருத்துவத்தையோ, போக்குவரத்தையோ, குடிநீர் விநியோகத்தையோ, மின் உற்பத்தி விநியோகத்தையோ தரப்படுத்தலை, தடை செய்யலை. அப்படிங்கும்போது அந்த கடன் தெண்டமாக வாங்கி இந்த இலவச ஃப்ரீ ஸ்கீம் கொடுத்து ஏமாற்றி ஆட்சிக்கு வர்றதில்ல கடன்கார நாடாகிட்டு போயிட்டான். இப்போ நான் முடிஞ்ச வரை கட்டுவேன். இனி நான் கையெழுத்து போட்டு வாங்குற ஒத்தரவாக்கி நான் பொறுப்பு. அது எனக்கு பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்திக்கணும்னு தெரியும். ஏன்னா நான் வேளாண்மை சார்ந்த தற்சார்பு பசுமை பொருளாதாரத்துக்கு போனதுனால கணக்கில்லாத செல்வத்தை நான் அதில் ஈட்டிக்கிற முடியும். உங்களுக்கு தெரியும், நான் உலகத்துக்கு சோறை ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு எனக்கு திட்டம் இருக்கு. ஏன்னா நிலையான பொருளாதாரமும் எல்லாருக்குமான வேலை வாய்ப்பும் என் வேளாண்மையில தான் இருக்கு.